ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவும் தம்பியும் தூங்கிட்டு இருக்காங்க. மணி 9 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு எழுப்பி ப்ரஷ் பண்ண வச்சு சாப்பிட கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க அப்பா இல்லை, அவங்க அப்பா காலையிலே வேலைக்கு போயிட்டாங்க. ஒருவே 2 பேரும் எழுப்பிட்டாங்க. இன்றைக்கி என்ன டிஃபன் செஞ்சேன்னா அவங்க 2 பேருக்குமே தம்பி வந்து ஃபஸ்ட்டே வந்து காரச்சட்னி செய்யணும்னு சொல்லிட்டாங்க நைட்டு. அதனால் அவனுக்கு காரச்சட்னி தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஏன் கோவப்படுறான்னு சொல்லிட்டான். காரச்சட்னி வந்து ரெட்டாக இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன், அதனால் கொஞ்சம் பச்சையாக இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது சொல்லிட்டு எல்லா இட்லியும் சாப்பிட்டான் அவனே. எனக்கே வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், என் இட்லி அவனே சாப்பிட்டு முடிச்சிட்டான். அப்புறம் தம்பி போட்ட டிஷர்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேற்று எடுத்துன டிஷர்ட்டு நீங்கள் அவனுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சாப்பாடு வந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் குழம்பு செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா கடகன்னு செஞ்சு முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் அவங்க கூட வெள்ளாடலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லாம் அழுதுட்டு இருப்பா பாப்பாவும். நான் காரக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முட்டையும் அவிச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காரக்குழம்புல முட்டை அவிச்சி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த உப்பு ஜாடி வந்து நேற்று வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரேட்டு வந்து 150. நம்மக்கிட்ட உப்பு ஜாடி இல்லை, கவரில் தான் போட்டு வச்சுட்டு இருந்தேன் நான். அது உப்பு வாங்குற பற்றி அதே கவரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ தான் நேற்று தான் வாங்கினேன். அப்புறம் ஃபைனலாக வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சோறு, அதுக்கப்புறம் குழம்பும் ஃபைனலாக ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. இதில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு முட்டை அவிச்சி போட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து காலைல டிஃபன் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தம்பி வந்து சாப்பிட்டாங்க இட்லி, அதனால் நான் சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசி இருக்கிறதுனால நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். நான் உட்காந்தது பார்த்தா பாப்பா உட்காந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கும் கொஞ்சம் நேரம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.